வக்ஃபு சொத்து என்று அரசிதழில் இருக்கத்தான் செய்யுது. திருப்பரங்குன்றத்தினுடைய முருகன் மலையில் சிக்கந்தர் அவுலியா தர்கா 50 சென்ட் இருக்குன்றது இருக்கிறத தான் அவர் சொல்கிறாரு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இது வக்ஃபு சொத்து என்று நீங்கள் உரிமை கொண்டாடி வரம்பு மீறக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரிய கருத்து. இந்த வக்ஃபு சொத்துன்னு இன்னைக்கு சொல்கிறீங்கள, இது 100 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொத்தாக இருந்துச்சு, 200 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொத்தாக இருந்துச்சு, 300 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொத்தாக இருந்துச்சு. இந்த சொத்தை கொடுத்தது யாரு? இஸ்லாமியர் கொடுத்தாரா? கிடையாதுல்ல, இந்துக்கள் தானே கொடுத்தாங்க. அப்போ இந்துக்கள் கொடுத்தது இன்றைக்கு பாதுகாப்பதற்கு வக்ஃபுன்னு ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு பாதுகாக்கலாமே தவிர, அந்த சொத்தை கொடுத்தது யாரோ கொடுத்தவர்களுக்கே நீங்க தொல்லை கொடுப்பீங்களா? கொடுத்தவங்களே நீங்க வம்பிழுப்பீங்களா? அப்படி இழுத்தா அப்ப இந்த வக்ஃபு சொத்து இப்படி இருந்தால் பிரச்சனை தான், நாளைக்கு பஞ்சாயத்து வருமா இல்லையா? இப்போ ஒன்று, இந்துக்களாக பெருந்தன்மையாக கொடுத்த இடத்தை வக்ஃபு என்று நீங்கள் பதிவு செய்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுல நீங்கள் வரம்பு மீறினால் அதுவும் உள்ளதும் போச்சுனா நொல்ல கண்ணான்ற மாதிரி நீங்க அயோத்திக்காத அப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கு வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் வக்ஃபு சொத்தே கிடையாது. திருச்செந்துறையில் சிவன் கோயில் 1200 வருஷத்துக்கு முன்னால் இருந்து இருக்கு. அங்கே இருக்கிற இந்துக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அங்கேயே இருக்கிறாங்கன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் நேரடியாக போய் விசாரித்தேன். 200 வருஷமா 100 வருஷமா இருக்கிற கட்டடங்கள், இந்துக்களுடைய வீடுகள்லாம் இருக்கு, அங்கே அக்ரஹாரம் இருக்கு, இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வரேன். அதை போய் திடீர்னு அது வக்ஃபு சொத்துன்னு சொல்லுவீங்க. பெரிய காமெடி என்னன்னா, அங்க கனிமொழி அவர்களும் அதே போன்ற ராசா அவர்களும் என்ன பண்றாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் சொல்லுவதை எப்படி ஏற்க முடியும்? மாவட்ட ஆட்சியர் நினைத்த மாத்திரத்தில் வக்ஃபு சொத்தை இல்லை, இந்துக்களுடைய சொத்துன்னு அறிவிச்சிருவாரு. ஒரு காலத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம், இது மதவாத பாஜக செய்வதுன்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ்நாட்டில் ஒரு குட்டிக்கரணம் போட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு அது வக்ஃபு சொத்து என்று சொன்னாலும் அது வக்ஃபு சொத்து கிடையாது, அது மக்களின் சொத்து தான், யாரும் வாங்கலாம் விற்கலாம் சொன்னா, அப்ப உண்மையான மதவாதம் யாரு பேசுறா? திமுக பேசுது. உண்மையான மதவாதத்தின் முகமாக யார் இருக்கிறா? ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் தான் இருக்கிறாங்க. அங்க நீங்க டெல்லியில ஒரு நாடகம் ஆடுறீங்க, இங்க வந்தா மாவட்ட ஆட்சியர் சொல்வதுதான் சரின்னு சொன்னா, இந்த இரட்டை முகம் பாஜகவுக்கு கிடையாது. நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை செய்வோம், எதை செய்கிறோமோ அது எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும். ஒரு சமூகம், ஒரு மதம், ஒரு சாதி என்ற ஏற்புடையதாக நாங்கள் பண்ண மாட்டோம்.